அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம் வினாத்தாள் 2க்கான விடைகளும் அதற்கான விளக்கங்களும். வினாத்தாள் 2 நாங்கள் வினாக்களை வாசிக்கும் போது கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். கருத்தூன்றி வாசித்தால் மட்டுமே அதுக்கான விடைகளை நாங்கள் தெளிவாக எழுதி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வினாத்தாள் 2க்குள்ளே போவோமா? வினாத்தாள் 2 என்னென்ன வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் தமிழ், கணிதம், வாய்மொழி ஆங்கிலம், வாய்மொழி சிங்களம், சுற்றாடல் தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு வினாவப்படும். இந்த தமிழ், கணிதம், வாய்மொழி ஆங்கிலம், வாய்மொழி சிங்களம் என்பன உங்களோட பாட நூல்லையும் ஆசிரியர் கைநூலுக்குள்ளும் உட்பட்டதாக இருக்கும். சுற்றாடல் பாடம் ஆசிரியர் கைநூலுக்குள்ள உட்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் சூழலில் அவதானிக்கக்கூடிய வினாக்கள் மூலமே அதிகமான வினாக்கள் வினாவப்படுகின்றன. அப்போ நாங்கள் இப்போ இன்று முதலாவது பகுதிக்குள்ளே தமிழில் தர முதலாவது வினா உங்களுக்கு பாடலாக இருக்கும். சில வேளைகளில் பந்தி தொடர்பான வினாக்களாக இருக்கும். அந்த பாடலோ பந்தி தந்திருந்தால் உங்களுக்கு கேட்கப்படும் வினாக்களை நீங்கள் அந்த பந்தியிலிருந்தோ பாடலில் இருந்தோ தான் நீங்கள் விடை எழுத வேண்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்காங்க ஒரு பந்தி. இது தரம் 4 ஆசிரியர் கைநூலில் இருந்து எடுக்கப்பட்டது. பந்தியை வாசிப்போம். மரங்கள் அடர்ந்த ஒரு காடு இருந்தது. அந்த காட்டினிடையே ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய அரச மரம் நின்றது. ஆற்றில் இருந்து தொலைவில் நின்ற மரங்களுக்கெல்லாம் மழை பெய்யும் போதுதான் ஏராளமான நீர் கிடைக்கும். மற்ற காலங்களில் அவை தரையில் மிக ஆழத்திற்கு தங்கள் வேரை நீட்டி அங்குள்ள நீரைத்தான் இழுத்து கொள்ள வேண்டும். இது தரப்பட்ட பந்தி. இப்போ என்ன தலையங்கம்? பின்வரும் பந்தியினை வாசித்து 1 தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு விடை தருக. பந்தியை வாசிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வினாக்கு போகிறோம். காட்டினிடையே எது ஓடிக்கொண்டிருந்தது? காட்டினிடையே என்ன ஓடிக்கொண்டிருந்தது பாருங்க. அந்த காட்டினிடையே ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. என்ன ஓடிக்கொண்டிருந்தது? ஆறு. அப்போ நாங்கள் அந்த பந்தில் தரப்பட்ட விடை 6. அப்போ 6 என்று நாங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினா, வானம் என்பதன் எதிர்கருத்து சொல் என்ன? எதிர்கருத்து சொல் ஒத்த கருத்து, எதிர்கருத்து. ஒத்த கருத்து என்றால் என்ன? ஒரு சொல்லின் ஒரே கருத்தை தருவது ஒத்த கருத்து என்றும், எதிர்கருத்து என்றால் என்ன? ஒரு சொல்லின் எதிர்கருத்து எதிரான கருத்து எங்களுக்கு தருவது அது எதிர்கருத்து என்றும் சொல்லுவோம். இதில் வானம் என்பதற்கு எதிர்கருத்து சொல். வானத்துக்கு ஒத்த சொல் என்ன? ஆகாயம், விண், விசும்பு, இப்படி சொற்கள் இருக்குது. இதுக்கு எதிரான சொல் வானத்துக்கு எதிர் என்ன? பூமி. பூமி என்ற சொல் இதில் தரையில் பூமிக்கு பொருத்தமான ஒரு ஒத்த கருத்து சொல் இதில் தந்திருக்காங்க. அதுதான் என்ன? தரை. மூன்றாவது வினா, எதிர்கால வினைச்சொல் ஒன்று தருக. வினை சொற்கள் என்ன? காலம், எதிர்காலம். காலங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்ன? ஒரு செயல் ஒன்று, ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து முடிந்ததை சொல்றது இறந்த காலம் என்று சொல்வோம். நிகழ்காலம் என்றால் அந்த செயல் நடந்து கொண்டு இருப்பதை நாங்கள் என்னென்று சொல்வோம்? நிகழ்காலம் என்று சொல்வோம். எதிர்காலம் என்றால் அந்த நிகழ்வு, அந்த செயல் நடக்க போகுது என்பதை நாங்கள் சொல்றது எதிர்காலம். அந்த வகையில் பார்ப்போம். இதில் இறந்த கால சொற்கள் இருக்குதா? இருக்குது பாருங்க. இருந்தது, நின்றது போன்ற சொற்கள் இறந்த கால சொற்கள். எங்கள்கிட்ட கேட்டது எதிர்கால வினைச்சொல். எதிர்கால வினைச்சொல் என்ன? கிடைக்கும். இந்த கிடைக்கும் என்ற சொல் என்ன? எங்களுக்கு எதிர்காலத்தை காட்டுகின்றது. அடுத்த வினா, பெயரடைமொழி சொல்லை எழுதுக. அடைமொழிகள் என்றால் ஒரு சொல்லொன்றை நாங்கள் அழகுபடுத்தி மெருகுபடுத்தி சொல்கிறதுக்கு நாங்கள் அந்த சொல்லை பயன்படுத்துவோம். அந்த அடைமொழி சொல்லோட சொல்லும்போது அது விசேஷமாக விளக்கமாக எங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அடைமொழி சொற்கள் நீங்கள் தரம் 4ல் பெயரடை, வினையடைன்னு படித்த நீங்கள் இனி வருங்காலங்களில் செயற்பட்டு பொருள் அடைமொழியும் நீங்கள் படிப்பீங்க. இந்த இதில் பெயர் சொற்கள் என்னென்ன இருக்கு? பெயர் சொற்கள் மரங்கள், காடு, ஆறு, அரச மரம், இப்படியான சொற்கள் இதில் பெயர் சொற்களாக இருக்குது. இந்த பெயர் சொற்களை அளவுபடுத்துறதுக்கு பாப்பம் இருக்குதான்னு? இந்த மரங்களை அளவுபடுத்துறதுக்கு எதுவும் இருக்குதா? இல்லை. இந்த ஆறு அளவுபடுத்துறது இருக்குதா?
இல்லை. அரச மரத்தை அளவுபடுத்தி இருக்குதா? என்ன இருக்குது? பெரிய அரச மரம் என்று ஒரு சொல்லியிருக்கு. அப்போ இதில் வந்த பேரடை மொழி சொல் என்ன? பெரிய. அப்போ நாங்கள் எழுதுவோம் என்ன? பெரிய என்ற சொல்லை நாங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினா, மரம் என்பதன் பன்மை சொல்லை தருக. ஒருமை பன்மை. ஒருமை என்றால் என்ன? ஒரு பொருட்களை ஒரு உருவங்களை குறிக்கிறது வந்து என்ன? ஒருமை. ஒன்றுக்கும் மேற்பட்ட பலதை குறிப்பது பன்மை. இந்த மரம் என்ற ஒருமைக்கு பன்மை சொல் பண்ணில் என்ன இருக்குது? மரங்கள். என்ன இருக்குது? மரங்கள். அப்ப என்ன விடை? மரம், மரங்கள். அடுத்த வினா, மழை கிடைக்காத காலங்களில் மரங்கள் எவ்வாறு நீரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதில் தெளிவாக இருந்திருக்காங்க. மற்றைய காலங்களில் என்ன? மழை பெய்யாத மற்றைய காலங்களில் என்னவாம்? அவை தரையில் மிக ஆழத்திற்கு தங்கள் வேரை நீட்டி அங்குள்ள ஈரத்தை தான் இழுத்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன விட? தரையினுள்ள ஆழத்திற்கு தங்கள் வேரை நீட்டி அங்குள்ள நீரை தான் இழுத்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவது பகுதிக்கு போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. என்ன தந்திருக்காங்க? நல்ல நூல்கள், நல்ல நண்பர்களை. அப்போ இதில் வந்து என்ன? பயனிலை கண்டுபிடிக்க வேணும். பயனிலை கண்டுபிடிக்க முன்னம் என்னத்தை பார்க்க வேணும்? எழுவாயை பார்க்கணும். அந்த எழுவாய் என்ன எப்படி இருக்குது? ஒருமையா பன்மையா? இதில் எழுவாய் எது? நூல்கள். இந்த நூல்கள் வந்து என்னது? பன்மை சொல். பன்மை சொல் என்று வந்தால் எப்படி இருக்க வேணும்? முடிவுல வினைச்சொல் அதுவும் பன்மையா இருக்கணும். அப்போ இதில் வந்து போன்றன, போன்றது. இதில் எது பன்மை? போன்றன என்றது பன்மை. அப்ப நல்ல நூல்கள், நல்ல நண்பர்களை போன்றன. அடுத்த வினா, மனிதனுக்கு பல இடைவெளி உதவிகள் புரிகின்றன. யார் உதவிகள் புரிகின்றன? விலங்குகள். யார் உதவிகள் புரிகின்றன? விலங்குகள். கீழே தரப்பட்டுள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லை எழுதுக. முனிவர்கள் வசிக்கும் இடம். இது வந்து பிள்ளைகள் தொடர் மொழிக்கு ஒரு மொழி. இந்த தொடர் மொழிக்கு ஒரு மொழி, பழமொழி, ஒத்த சொல், இணைமொழி இவையெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? பாடமாக்க வேண்டிய விடயங்கள். டீச்சர் தருவாங்க உங்களுக்கு, நீங்கள் அதெல்லாம் மனனம் செய்ய வேண்டும். இப்போ விடுமுறை காலம் தானே, வடிவாக மரணம் செய்யலாம். இந்த மரணம் செய்தால் தான் இதுக்கு பிறகு வர வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதுறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த முனிவர்கள் வாசிக்கும் இடத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஆச்சிரமம். எப்படி சொல்லுவோம்? ஆச்சிரமம். அடுத்தது, மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன். என்ன நடந்தாலும் அவன் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும்னு நினைப்பார். மற்றவரை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறவர் யாரு? சுயநலவாதி. அவர் தனக்கு மட்டுமே எல்லாம் நடந்தால் முடிஞ்சா சரி என்றுட்டு இருப்பார். விளங்கிட்டோ? அப்ப மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் யார்? சுயநலவாதி. பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்க. பழமொழி மனனம் செய்தால் தான் நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். கீறு சிறிதானாலும் காரம் பெரிது. யாரு? கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. விடுகதைக்கு பொருத்தமான விடையை தருக. விடுகதைக்கு விடை தந்திருக்காங்க பாருங்க. புல்லாங்குழல் நிழல். முதலாவது விடுகதை, காற்று நுழைந்ததும் கானம் பாடுவான். அவன் யார்? இப்போ காற்றால பயன்படுற ஒரு துளை கருவி, காற்று வாத்தியம். யார் அவர்? புல்லாங்குழல். அப்ப காற்று நுழைந்ததும் கானம் பாடுபவன் யாரு? புல்லாங்குழல். இரண்டாவது வினா, கண்ணில் தென்படும் கையில் பிடிபடாது, அது என்ன? நிழல். கண்ணால நாங்க பார்க்கலாம், அவரை கைக்குள்ள அவரை பிடிச்சு கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப கண்ணில் தென்படும் கையில் பிடிபடாது, அது என்ன? நிழல். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியீடுகளை இடுக. பாப்பம். வாக்கியம் நிறுத்த குறியீடு நீங்க படிச்சிருக்கீங்களோ? என்னென்ன தரம் 3ல இருந்து படிச்சிருக்கீங்க. முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, வினாக்குறி. இப்போ தரம் 4ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புதுசாக வியப்புக்குறியன்றதை வந்து படிச்சிருப்பீங்க, அறிமுகமாக இருக்கும். இனி தரம் 5க்கு வேற வேற நிறுத்தற்குறிகள் உங்களுக்கு வரும்.
அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம், நாம் எதிர்பார்த்தபடியே கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. இது ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து முடிஞ்சிட்டு அந்த நிகழ்வு வந்து நல்ல சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்கிறீங்க, அப்போ என்னது ஒரு வியப்பாச்சு நடந்து முடிந்ததுன்னு ஒரு வியப்பு அது சொல்கிறீங்க. அப்போ இது மகிழ்ச்சிகரமான வியப்பு. அப்போ இல்லை வரப்போகிற என்னது குறி? வியப்பு குறியீடு வரும். என்னது? வியப்பு குறி. அடுத்து பார்க்க போகிறோம், மரஞ்செடி கொடிகள் எவற்றை தருகின்றன. என்ன கேட்குறாங்க? ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அது உங்களுக்கு தெரியும் வினாக்குறின்னு தெரியும். அதுக்கு முன்னும் பாருங்க, இந்த பேச்சொற்களுக்கு இடையில இடைவெளி என்னத்துக்கு வர வேணும்? மரஞ்செடி கொடிகள். அப்போ என்ன? அவருக்கு காற்புள்ளி. யாருக்கு? மரஞ்செடிக்கு வருமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, நான் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ மரஞ்செடி கொடிகள் எவற்றை தருகின்றதில் வரப்போது காற்புள்ளியும் வினா குறியிடும். சரியோ? கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியத்தை எழுதுக. கொஞ்சம் சொற்கள் தந்திருக்காங்க, மாறி இருக்குமே. இந்த மாறி இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்த வேணும். அப்படி எழுவாய் பயனிலை தொடர்பு சரியான்னு பார்த்து தொடர்புபடுத்த வேணும். இதில் நாங்கள் எழுவாய் எப்போயுமே என்னது? பேர் சொல் வரோம். இதில் பேர் சொல் எங்கே இருக்குது என்று தேடி பார்க்கணும். எங்கே இருக்குது? வீடுகளில் என்றது பேர் சொல். அங்கே வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பேர் சொல்ல முன்னுக்கடுத்து வேண்டுமென்ற பயனிலே கொண்டு போனால் வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக்க வேண்டும். அடுத்தது பத்திரிகை இடம் வெளியிடுவதில் செய்திகளை வகிக்கிறது பிரதான. இதில் வந்து எழுவாயது பேர் சொல்ல இருக்குது யாரு? பத்திரிகை. பத்திரிகை என்ன செய்யுது? செய்திகளை வெளியிடுது. செய்திகளை வெளியிடுற ஊடகங்களில் வந்து பத்திரிகை அது என்னவா? பிரதான இடத்தை வகிக்கிறது. அப்போ என்ன எழுதலாம்? பத்திரிகை செய்தியை வெளியிடுவதில் பிரதான இடம் வகிக்கிறது. அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. என்னென்ன பிழை இருக்குன்னு பார்ப்போம். நேற்று மழை பெய்தது. இந்த மழை என்பது என்ன? ஒரு நில உருவம். நில உருவம் பொழியுமா? எங்களுக்கு மழை பொழியும். அந்த மழை எது? மழை பெய்தது. அடுத்தது மிளகாய் செடி செழித்து வளர்ந்தது. இதில் மிளகாய்க்கு இந்த லானா பிழை, செழித்துக்கு இந்த லீனா பிழை. அப்போ என்னென்னு சரியா வரும்? மிளகாய் செடி செழித்து வளர்ந்தது. பின்வரும் சொற்களுக்கு பொருத்தமான இளமை பெயரை தருக. இளமை பெயர் இதுவும் நாங்கள் பாடமாக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று. உங்களோட டீச்சர் தந்திருப்பாங்க. அதில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன தந்துருக்காங்க? ஜானையின் நிலையது. ஜானையின் நிலையது என்னென்னு சொல்லுவோம்? குட்டி. என்னென்ன சொல்லுவோம்? குட்டி. தென்னையின் நிலையது. தென்னையின் நிலையது எப்படி சொல்லுவோம்? பிள்ளை என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தென்னம்பிள்ளை என்று சொல்லுவாங்க. தென்னை பிள்ளை. பின்வரும் சொற்கூட்டங்களுள் எந்த சொல் வேறுபட்டது என கண்டுபிடித்து அச்சொல்லை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. கொஞ்சம் சொற்கள் எங்களுக்கு தந்திருக்காங்க. முதலாவது பாடகன், அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா. இதில் பார்ப்போம். உங்களை பார்த்தோன்னே விளங்கிடுவாங்க. இந்த பாடகன்ன்றது வேறுபட்டு ஒரு தனித்து நிற்கிற ஒரு ஆள். இந்த அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா இவங்கெல்லாம் யாரு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள். இந்த குடும்ப உறுப்பினர்கள் இவர் வேறுபட்ட ஒரு ஆள். அப்போ சரியான விட என்ன? பாடகன். என்னது? பாடகன். ரெண்டாவது பார்ப்போம். மரம், மான், வேர், கிளை, தண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மரம், வேர், கிளை, தண்டு என்பது தாவரங்கள உறுப்புகளாகவும் தாவரபாம் இருக்குது. இந்த மான் என்ற வேற ஒரு விலங்கு. அப்போ அதில் வேறுபட்டது யாரு? மான். பின்வரும் ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் கருத்தினை தருக. ஆங்கில சொற்களுக்கு தமிழ் கருத்து, ஆங்கில சொற்கள் பாடமாக்குறது, சிங்கள சொற்களுக்கான கருத்துக்கள் இதெல்லாம் நீங்கள் பணனம் செய்ய வேண்டிய. அப்படி டீச்சர் சொன்னேன்
கொஞ்சம் விஷயம் நீங்கள் மனனம் செய்தால் தான் எழுத முடியுமெண்டு அதுக்குள்ளே இதுவும் உள்ளடங்குது. இப்போ நாங்கள் தரப்பட்ட சொல் ஸ்டாப், STOP, ஸ்டாப். இது எங்கே கண்டிருக்கீங்க இந்த சொல்ல? அநேகமாக எங்களோட டிராஃபிக் போலீஸ் காட்டி கொண்டிருப்பேன். நான் வாகனங்கள் போகும்போது ஒரு போர்டு ஒன்று காட்டி கொண்டிருப்பேன். அவர் என்னத்துக்காக காட்டுறார்? வாகனத்தை நிற்க சொல்கிறார். ஏன்னா பாடசாலையில் வீதியை கிடக்கும் போது அண்ணாமார் அக்காமாரில் நின்று காட்டுவாங்க ஒரு போர்டு. அது என்னத்துக்கு? நில்லுங்க. அப்போ என்ன? நிறுத்துக, நில் என்று சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? நில், நிறுத்துக என்று சொல்கிறது STOP. ஸ்டாப் பண்ணால் என்ன? நில், நிறுத்துக. ரெண்டாவது COLOURS, கலர்ஸ். கலர்ஸ் என்ன பிள்ளைகள்? நிறங்கள். என்னது? நிறங்கள். கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியங்களில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. என்ன சொல்லியிருக்குது? கோடிட சொல்லியிருக்காங்க. என்ன? அடைப்புக்குள்ள இருந்து என்ன செய்யணும்னாங்க? கோடில் எழுதிடக்கூடாது, கோடு போட வேணும். முதலாவது ப்ளீஸ் கிவ் மீ அண்ட் புக். இன்னும் நாங்கள் இந்த பார்க்கும்போது இதில் இந்த புக்குன்ற சொல்ல முதலாவது எழுத்தை பார்க்க வேணும். அது பி. இதில் AEIOU என்ற ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்களில் AEIOU என்ற வவல் லெட்டர்ஸுக்கு வந்து எப்பவும் N என்றது தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ இதில் இந்த புக்கில் வந்தது என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. அப்போ இதுக்கு என்ன வரும்? ஏ என்றது வரும். அப்போ என்ன செய்ய வேணும்? நாங்கள் இல்லை புள்ளிக்கோட்டில் எழுத வேணுமா, கோடு போட வேணுமா? கோடு போட வேணும். அப்போ என்னது? ப்ளீஸ் கிவ் மீ அ புக். ரெண்டாவது தீஸ் டேஷ் மை பால்ஸ். இதில் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது? பால்ஸ்ன்றது என்னது? ப்ளூரல், பன்மை சொல் வாக்கியமாக இருக்குது. இந்த பன்மை வாக்கியத்துக்கு நாங்கள் என்ன பயன்படுத்துவோம்? அப்போ தீஸ் ஆர் மை பால்ஸ். என்ன விட ஆன்றது கோடு போட்டால் தீஸ் ஆர் மை பால்ஸ். பின்வரும் சொற்கள் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. இப்போ சிங்கள சொல் ஒன்று தந்திருக்காங்க. சந்தை. சந்தைக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது? போல. என்னென்ன சொல்கிறது? போல. ரெண்டாவது வைத்தியசாலை. வைத்தியசாலைக்கு என்ன சொல்கிறது? ரோஹல. என்னென்னு சொல்லுவோம்? ரோஹல. பின்வரும் சிங்கள சொல்லின் தமிழ் கருத்தினை எழுதுக. பாப்போம். என்ன சொல்லி தந்துடுவாங்க? சோதனை. என்னென்று சோதனை என்ன? கழுவுங்கள். என்ன சொல்கிறது? கழுவுங்கள். ரெண்டாவது ஒபே பாசல குமக்த. ஒபே உங்களது, பாசல பாடசாலை, குமக்த இங்க என்ன? எது? அப்போ உங்கள் பாடசாலை எது? இப்போ நாங்கள் கணித பகுதிக்குள்ள போக போகிறோம். கணித பகுதியில் வந்து வந்திருக்கு முதலாவது 753 இலக்கம் 7ஐ குறிக்கும் பெருமானம் யாது? 753. இந்த 753 மூவிலக்க சொல். மூவிலக்கங்கள் ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுகள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்றுக்களுக்குள்ளே வாரது 3, பத்துக்களுக்குள்ளே வாரது 5, நூறுகளுக்குள்ளே வாரது 7. இதில் கேட்டது பெருமானம். இந்த 7 இட பெருமதி என்னென்னு தான் கேட்டிருக்கு. இடப்பெருமானம் என்றா ஒன்றுக்களா, பத்துக்களா, நூறுகளான்னு கேட்பாங்க. பெருமானம்னு சொன்னால் என்ன? அந்த 7 இட பெருமதி என்ன? அப்போ என்ன? 7 100. எவ்வளவு? 7 100. அடுத்த வினா 375 எனும் எண் பெயரின் எண்குறியை எழுதுக. எண்குறி என்ன? இலக்கத்தில் எழுத வேணும். இந்து அராபிய இலக்கத்தில் நாங்கள் எழுத வேண்டும். 375. 300 அப்போ 100. அப்போ மூவிலக்கம் தான் இதுவும். அப்போ 375. அப்போ பார்ப்போம். இப்போ 375. அப்போ என்ன விடை? 375. கீழ்வரும் இடைவெளியை நிரப்புக. பார்ப்போம். இது ஒரு எண்கோளம். அடுத்து வர எண்கள் வந்து ஒரே அளவு இடைவெளியில் அடுத்தடுத்து மாறி மாறி வந்திருக்க வேண்டும்.
அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 24, 28, 32, இதில் இலக்கம் இல்லை 40. இந்த எண்கோளங்களை பாருங்கள், இந்த எண் வரிசை என்ன செய்து கொண்டு போகுது, கூடிக்கொண்டு போகுது. கூட்டிட்டு போகிற இடைவெளிகள் எல்லாம் சரியாண்டு பார்ப்போம். இப்போ சரியாண்டு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், பெரிய இலக்கத்துலேருந்து சிறிய இலக்கத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். இதில் வந்து பெரிய இலக்கம் 28, இதில் சிறிய இலக்கம், பெரிய இலக்கம்னா அடுத்தடுத்து வார இலக்கங்களில் பெரிய சிறிய இலக்கங்களை நாங்கள் கழிக்க வேண்டும். 28லேருந்து இந்த 24 கழித்தோம்னு சொன்னால் எவ்வளவா, 4. வித்தியாசம் எத்தனை, 4. அதே மாதிரி 30லேருந்து 28 கழித்தாலும் 4. 28 அப்புறம் எண்ணிப்பாங்க 29, 30, 31, 32. அப்போ வித்தியாசம் 4. அப்போ எல்லாத்துக்கும் இடைவெளி 4ஆகத்தான் இது அமைய போகுது. அப்போ இந்த 24க்கான முன்னுக்கு வர வேண்டிய இலக்கம் சின்னதாக இருக்க வேணுமா, பெருசாக இருக்க வேணுமா, சிறிதாக இருக்க வேணும். அப்போ 24லேருந்து 4 கழிச்சு போட்டு முன்னுக்கு போட்டால் எத்தனை வரும், 20. எத்தனை வரும், 20. அப்போ பாருங்க 20 4 24, 24 4 28, 28 4 32, 32ஓட 4 கூட்டினா எத்தனை வரப்போகுது, 36. 36ஓட 4 கூட்டினா 40. பாருங்க இப்போ எண்கோளம் சரியாக இருக்குது, எல்லாத்துக்கும் இடைவெளி எல்லா வித்தியாசங்கள் 4ஆக அமைந்திருக்குது. அடுத்த வினாக்கு போவோம். பெட்டி ஒன்றில் 2 சவர்க்கார கட்டிகள் வீதம் 15 பெட்டிகளில் இடுவதற்கு தேவையான சவர்க்கார கட்டிகளின் எண்ணிக்கை யாது? பெட்டி ஒன்றுக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை சவர்க்காரம் போடலாம், 2 சவர்க்காரம். இப்போ கேட்டுறாங்க 15 பெட்டிக்குள்ள எத்தனை சவர்க்காரம் போடலாம். இப்போ நாங்கள் 15 பெட்டிக்குள்ள எத்தனை பெட்டிக்குள்ள போட போகிறோம், 15 பெட்டிகள். பெட்டிகள் எண்ணிக்கை எத்தனை, 15. ஒரு பெட்டிக்குள்ள இடக்கூடிய சவர்க்காரம் எத்தனை, 2. அப்போ என்ன செய்ய வேணும், 2ஆல் பெருக்க வேணும். உங்களை 2ஆல் பெருக்கிற 2ஆம் வாய்ப்பாடு தெரியுமில்லோ, பாருங்க எப்படி பெருக்கிறது. 2 10 0 போட்டு 1 மிச்சம், 2 2 1 எத்தனை 3. அப்போ விட என்ன, 30. பின்வரும் உருவில் நிலற்றப்பட்ட பகுதிக்குரிய பின்னத்தை எழுதுக. இப்போ உங்களுக்கு ஒரு உருவம் தந்திருக்காங்க. இந்த உருவம் ஒரு சதுர வடிவமான உருவம். நிலற்றப்பட்ட பகுதியும் நிலற்றப்படாத பகுதியும் பாருங்க சமனாக இருக்குதா, இந்த முக்கோணம் சிறிதாக இருக்குது, இந்த முக்கோணம் அதுக்கு அளவாக இருக்குது, இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் ஒரே அளவாக இருக்குது. அப்போ இந்த முக்கோணத்தையும் என்ன செய்ய வேணும், இந்த முக்கோணத்தையும் பிரிக்க வேணும். அப்போ எல்லாரையும் 2 அளவுக்கு நாங்கள் பிரிக்க வேணும். இப்போ பிரித்து பார்ப்போம். இது ஒரு சதுரம், முதலாவது கோடு இப்படி வரைஞ்சிருக்காங்க. முதலாவது ஒரு 1 2ஆக பிரிச்சிருக்கு, 3ஆக பிரிச்சிருக்கு, 4ஆக பிரிச்சிருக்கு. அப்போ 4ஆக பிரித்து 4ஆக சமைச்சீர் கோடு 4 கோடுகளால் நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை பகுதிகள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. எத்தனை பகுதிகள் இருக்கிறது, 8 பகுதிகள் இருக்கிறது. இப்போ இந்த 8 பகுதிகள் எத்தனைக்கு நிறந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. அப்போ எத்தனை பகுதிக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளது, 8இல் 5 பகுதிகளுக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளது. 8இல் 5 பகுதிகளுக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளது. இப்போ நிறம் தீட்டப்படாத பகுதியை பின்னமா தாங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, நிறம் தீட்டப்படாததுன்னு இருக்குது 3 பகுதி இருக்குது. அப்போ 8இல் 3 என்று எழுதுவோம். இப்போ இதில் நிறம் தீட்டப்பட்ட பகுதி என்ன படியில் 8இல் 5. அடுத்தது ரம்போட குகைப்பாதை காணப்படும் நாணயத்தாள் எது? இலங்கையில் வந்து இப்போ புழக்கத்தில் இருக்கிற நாணயத்தாள்கள் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? பார்ப்போம். அதை யார் யாருன்னு பார்ப்போம். பாருங்க, 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய். இந்த நாணயத்தாள்களுக்குள்ள ரம்போட குகை நாணயம் எங்கே இருக்குன்னு பார்க்க வேணும். இதில் பாருங்க, எங்கேயாவது குகைகள் இருக்குதா? இது வந்து ஒரு பாலம், இதில் குகை இருக்குதா? இவரில் குகை இருக்குது. அப்போ யார் அவர்? 1000 ரூபாயில் இருக்குது. யாரில் இருக்கிறார்? 1000 ரூபாய் தாள் நாணயத்தில் என்ன இருக்குது? ரம்போட குகை. இதில் எழுதியும் இருக்காங்க பிள்ளைகள். சரியோ? அப்போ ரம்போட குகைப்பாதை காணப்படும் நாணயத்தாள் எது? 1000 ரூபாய். இப்புத்தகத்தை வாங்கக்கூடிய பணத்தை கடைக்காரரிடம் கொடுக்கும் முறை ஒன்றை எழுதுக. இந்த புத்தகத்தில் விலை என்ன? 32 ரூபா. இந்த 32 ரூபாய்க்குள்ள எப்படி எத்தனை தாள் காசுக்குள்ள உள்ளடக்கப்படலாம்?
ஒரே ஒரு தாள் காசு தான் இருக்கலாம், இது 20 ரூபா மட்டும் இருக்கலாம், மிச்சம் எல்லாம் என்ன கூட்டு நாணயங்களாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் பார்ப்போம், முதலாவது 20 ரூபா தாள் காசு கொடுத்துருந்தாருண்டா சில்லறை காசு இப்படி கொடுக்கலாம் பார்ப்போம். 20 ரூபாய், 10 ரூபாய், 20 10 30, 31, 32 இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த 20 ரூபாய் தாளுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறேன் 10 ரூபா குற்றிகளாக கொடுக்கலாம்னு அவர் கொடுக்குறார். அப்போ 20 ரூபாய்க்கு 10 ரூபா எத்தனை குற்றிகள் அமையும்? 2 குற்றிகள் அமையும். பார்ப்போம், 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 32 ரூபா இப்படியும் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் 5 ரூபாயை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொன்னால் எப்படி பயன்படுத்தியிருக்கலாம்? 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 32 ரூபாய். அப்போ இந்த முறையிலையோ இதை விட நீங்கள் வேறு முறையும் இருக்கலாம். இந்த 2 ரூபாய்க்கு பதிலாக 1 ரூபாயும் கொடுத்துருக்கலாம். அப்போ இதுங்க எந்த வேறு முறையிலையும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். மொத்தமாக 32 ரூபாய் வர வேணும். சரியா? நாங்கள் அடுத்த வினாக்கு போகலாமா? வருடத்தின் 7வது மாதத்தின் பெயரை எழுதுக. 7வது மாதம். வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கு? 12 மாதங்கள் இருக்கு. என்னென்ன மாதம்? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இப்போ பாருங்க 12 மாதம் இருக்கு. உங்கள்கிட்ட கேட்டது என்ன? 7வது மாதம். யார் இவர்? 7வது மாதம் ஆடி மாதம். யார் அவர்? ஆடி மாதம். அடுத்த வினாக்களை போவோம். ஓர் எண்ணை 5உடன் கூட்டும் போது கிடைக்கும் விடை 12 ஆகும். அவ்வெண் யாது? ஓரெண். அந்த எண்ணுங்களுக்கு யாரென்று தெரியாது. அந்த யாரென்று தெரியாத ஒரு எண்ணோட யாரை கூட்ட வேணுமா? 5 கூட்டணும். அந்த 5 கூட்டினா வாரவர் யாரு? 12 பேர். அப்போ வந்து ஓரெண்ணுங்களுக்கு தெரியாதானே? இந்த தெரியாத எண்ணை நாங்கள் எப்படி போடுவோம்? எக்ஸ் எண்ண ஒரு எண்ணை போடுவோம். அந்த எக்ஸோட இந்த 5 கூட்டினா வார விட 12. இப்போ 12 வாரன்னு சொன்னால் யாரை கழிக்க வேணும்? இந்த எக்ஸை காண்றதுக்கு இந்த கூட்டப்பட்ட 5ஐ இந்த 12லேருந்து கழித்தோம்னு சொன்னால் இந்த எக்ஸுக்கான விடை வரும். 12ல் 5 கழிச்சா எத்தனை? 7. அப்போ எக்ஸ் வந்து 7. எக்ஸ் யாரு? தெரியாத அந்த ஓரன் தான் இந்த எக்ஸ். இப்போ விடை 7. 3 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள ரிபன் நாடாவில் இருந்து 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் பகுதி ஒன்றினை வெட்டி நீக்கினால் எஞ்சிய பகுதியின் நீளம் யாது? ஒரு ரிபன் இருக்கு. இந்த ரிபன் இந்த தொங்கல்லிருந்து இந்த தொங்கல் வரை எவ்வளவா? 3 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இப்போ பார்க்க போகிறோம். வெட்டி நீக்கிறாங்க. எவ்வளோத்தை நீக்கிறாங்க? 1 மீட்டர் 25 சென்டிமீட்டரை வெட்டி நீக்கியாச்சு. இப்போ பார்த்தா மீதியாக இவ்வளவு துண்டும் எங்களுக்கு மீதியாக இருக்கிற துண்டு. அப்போ அந்த 3 மீட்டர்லேருந்து வெட்டின துண்டை நாங்கள் என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். கழிச்சாது வெட்டி கழிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்ய வேணும்? நாங்கள் அதை கழிக்க வேணும். கழித்தால் இந்த மீதி துண்டு வரும். இப்போ பார்ப்போம். கழிக்க போகிறோம். 0ல் 5 போகாது. அப்போ என்ன செய்யணும்? இங்கேருந்து ஒரு ஆளை கொண்டு வர வேணும். கொண்டு வந்தா என்ன? 10. 10ல் 5 கழித்தால் 5. இப்போ இங்கே ஒரு ஆளை கொடுத்துட்டோம். கொடுத்தா இங்கே எத்தனை இருக்கு? 4. 4ல் 2 கழித்தால் 2. 3ல் 1 கழித்தால் 2. 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். யார் அவங்க? இவ்வளவு துண்டும் யாரு? 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்போ வெட்டி நீக்கிய பின்னர் எஞ்சிய பகுதி எவ்வளவு? 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அடுத்த வினா, பின்வரும் கடிகார முகத்தின் நேரத்தை எழுதுக. இது ஒரு கடிகார முகம். பாருங்க, கடிகாரத்தில் என்னென்ன முள் இருக்கு? 2 முள் இருக்கு. என்னென்ன முள் அவங்க? ஒன்று மணி முள், ஒன்று நிமிட முள். இந்த மணி முள் எங்கே நிற்கிறேன்? 1க்கும் 2க்கும் நடுவில் நிற்கிறேன். 1 மணி தாண்டிட்டு 2 மணிக்கு வரையில. இங்கே பாருங்க, இது நிமிட முள் எங்கே நிற்கிறேன்? 6ல் நிற்கிறேன். 6 எத்தனை நிமிடம்? 5, 10, 15, 20, 25, 30. 1 தாண்டி 30 நிமிடம். அப்போ 1 மணி 30 நிமிடம். அப்போ 1:30 மணித்தியாலம். 1 கிலோ சீனியில் 500 கிராம் பொதிகள் 2 தயாரிக்கலாம் எனின் 2 கிலோ சீனியில் அவ்வாறான எத்தனை பொதிகள் தயாரிக்கலாம்? 1 கிலோவில் எத்தனை பொதி தயாரிக்கலாமாம்? 2 பொதி. 1 கிலோ சமன் எத்தனை கிராம்? 1000 கிராம். அவங்க
அவங்க கேட்டிருக்காங்க என்ன 500 கிராம் பொதி. இப்போ 1 கிராமில் கொண்டு வந்துடுவோம். 1 கிலோவை 1000 கிராமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு 1000க்குள்ள எத்தனை 500 இருக்குது? 2. 500 500 1000. அப்போ 1 கிலோக்கு எத்தனை 500? 2 500 இருக்கிறது. அப்போ 2 கிலோக்கு என்ன? 2000 கிராம். 2000 கிராமில் எத்தனை இருக்குது? 1 2 3 4. 500 1000 1500 2000. அப்போ எத்தனை இருக்குது? 1 கிலோவில் 2 பொதி தயாரிக்கலாம். 2 கிலோவில் 2ம் 2ம் எத்தனை பொதிகள்? 4 பொதிகள் தயாரிக்கலாம். அடுத்த வினா, பாத்திரம் ஏயை நிரப்புவதற்கு பாத்திரம் பியினால் எத்தனை தடவைகள் நீர் ஊற்ற வேண்டும்? இந்த பாத்திரம் ஏயில் எவ்வளோ போட்டிருக்காங்க? 1 லிட்டர். பாத்திரம் பியில் 200 மில்லி லிட்டர். இது லிட்டரில் இருக்குது, இது மில்லி லிட்டரில் இருக்குது. அப்போ நாங்கள் இவரை என்ன செய்யலாம்? மில்லி லிட்டருக்கு மாற்றும். 1 லிட்டர் சமன் எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர். இந்த 1000த்துக்குள்ளே எத்தனை 200 இருக்குது? 1000த்துக்குள்ளே எத்தனை 200 இருக்குது பாருங்கள். 200 400 600 800 1000 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 1000த்துக்குள்ளே எத்தனை 200 200 200 ஊற்றலாம்? 5 தடவைகள் ஊற்றலாம். எத்தனை தடவைகள் ஊற்றலாம் நீரை? 5 தடவைகள் ஊற்றலாம். அடுத்த வினாக்குள்ள போவோம். இவ்வுருவில் திட்டம் குறிக்கும் ஆங்கில எழுத்து யாது? வகுப்பறையில் டீச்சர் ஒரு மேசைக்கு மேலே பெட்டி ஒன்றை வச்சுட்டு முன்னுக்கு இது பாருங்கள் பிள்ளைகள், இது என்ன மாதிரி பார்க்குறீங்க? இதில் என்ன பக்கம்? முன்பக்க தோற்றம். முன்னால் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தோற்றம். மேலால நாங்கள் பார்ப்போமே கிடைத்தோற்றம். அதை சொல்கிறது என்ன? திட்டம் என்ன சொல்லுவோம்? திட்டம். அப்போ சி என்பவர் முன்பக்கத்தோற்றம், பி என்பவர் பக்கத்தோற்றம், ஏ என்பவர் தான் திட்டம். ஏ என்பவர் தான் திட்டம். பி பக்கத்தோற்றம், சி வந்து முன்பக்க தோற்றம். அடுத்த வினாக்குள்ள போவோமா? வீட்டிற்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? பாருங்க, படத்துக்கு திசை காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வடக்கு. பாருங்க வடக்கு. இது வீடு. வீட்டுக்கு வடக்கில் என்ன இருக்குது? மரம் இருக்குது. என்ன இருக்குது? மரம். என்ன திசையில் இருக்கிறது? வடக்கு திசை. வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிணறு. இந்த பக்கம் என்ன? வடக்கு. இது என்ன திசை? கிழக்கு திசை. என்ன திசை? கிழக்கு. இது என்ன திசை? வடக்குக்கு எதிராக இருக்கிற திசை தெற்கு திசை. இந்த திசையில் என்ன இருக்குது? நுழைவாயில். என்ன இருக்கிறது? நுழைவாயில். கிழக்குக்கு எது திசை? எது? மேற்கு திசை. என்ன திசை? மேற்கு திசை. மேற்கு திசையில் என்ன இருக்குது? பூந்தோட்டம் இருக்கிறது. வடக்கில் மரம், கிழக்கில் கிணறு, தெற்கில் நுழைவாயில், மேற்கில் பூந்தோட்டம். இந்த வீட்டிற்கு கிழக்கில் இருப்பவர் இப்போ என்ன? கிணறு. யார் இருக்கிறார்? கிணறு. அடுத்த வினா என்னது? இப்போ நாங்கள் போக போகிறோம் 30வது வினா வந்து சுற்றாடல் தொடர்பான வினாக்கள். நாங்கள் சுற்றாடல் தொடர்பான வினாக்களுக்கு இப்போ பார்க்க போகிறோம். எனது உள்ளத்தின் அமைதியை ஏனையோர் உணரத்தக்க வகையில் நான் நடந்து கொள்வேன் என்பது ஆன்மீக செயற்பாட்டில் உள்ளடங்குவது. இந்த ஆன்மீக செயற்பாடில் வந்து நாங்கள் பார்த்ததில் எத்தனை படிமுறைகள் இருக்கிறது? 5 படிமுறைகள் இருக்குது. எத்தனை படிமுறைகள்? 5 படிமுறைகள். முதலாவது என்னது? உடலை தளர்த்துதல், உள்ளத்தை தளர்த்துதல், திடசித்தம், பிரார்த்தனை, உதிப்பு. உடலை தளர்த்துன வசதியான ஒரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்து அதில் கைகளை தளர்த்தி கால்களை தளர்த்தி அமர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேணும்? அமர்ந்து கொண்டு கண்களை மெல்ல மெல்ல மூட வேணும். உடலை தளர்த்துறது. உள்ளத்தை தளர்த்த. உள்ளம் என்ன? நாங்கள் கண்ணை மூடியிருந்தாலும் எங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும். இப்போ முதல்ல உள் மூச்சு வெளி மூச்சு வாங்கி விட்டு ஆழமாக மூச்சை விட்டு அப்புறம் என்ன செய்வோம்? தூரத்தில் இருக்கிற ஓசைகளை நாங்கள் செவிமடுப்போம். பிறகு கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஒளியை செவிமடுப்போம். பிறகு என்ன செய்ய போகிறோம்? எங்களோட உடலுக்குள்ளே இருக்கிற இதய துடிப்பு ஓசை எங்களுக்கு செவிமடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேணும். அதை செவிமடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த அமைதி, நான் எனது இதயம் அமைதியாக இருக்கிற உணர்ந்து நான் வந்து நல்ல மாணவராக இருப்பேன் என்பது நாங்கள் எங்களோட உள் உணர்வுகளால் நாங்கள் உணர்கிறோம். என்ன நான் மட்டும் உணர மட்டுமா? எனது நண்பனும் இந்த அமைதியை உணரட்டும் என்று நாங்கள் நினைச்சு கொள்கிறோம். அந்த உணர்றது தான் என்னது?
திட சித்தம். என்னது? நாங்கள் அமைதியை உணர்றது வந்து திட சித்தம். பிரார்த்தனை என்றா என்னது? நான் இந்த நாட்டுக்கு நல்ல பிரஜையாக வேண்டும், அதே மாதிரி இந்த நண்பனும் அப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவனை நினைத்து பிரார்த்திக்கிறது. உதிப்பண்டா நான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாவேன், நான் ஒரு வீட்டுக்கு நல்ல பிரஜையாவேன், நான் இந்த நாட்டின் ஒளிவிளக்காவேன் என்று வந்து நாங்கள் ஒரு உறுதி எடுக்கிறது உதிப்பு. சரியா பிள்ளைகள்? அப்போ சரியான விடை என்ன? திட சித்தம். பார்ப்போம். இலுப்பை கொன்றை என்பன பூக்கும் மாதம். இந்த இலுப்பையும் பூ உங்களுக்கு கண்டிருக்கீங்களா? இலுப்பம்பூ கொன்றைப்பூ வந்து என்ன மாதத்தில் பூக்குதாம்? ஆவணி மாதத்தில் பூக்கும். எந்த மாதத்தில் பூக்கும்? ஆவணி மாதத்தில். இவரெல்லாம் இலுப்பை பூ. என்ன பூ? இலுப்பை பூ. இது வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த இலுப்பை வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. இதில் பானி தயாரிப்பாங்க. சரியா? இலுப்பம் பானி என்று சொல்லுவாங்க. இது இலுப்பம் மொட்டுக்கள். இதுதான் இனி காயாகும். அடுத்தது வந்து என்ன சார் அங்கே ஆட்டுப்படுத்தோம் அங்கே இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இவர் வந்து கொன்றை. இந்த கொன்றையில் வந்து பல இனங்கள் இருக்குது பிள்ளைகள். இதில் நட்டிச்சு ஒன்று தான் காட்டியிருக்கேன். இது இலுப்பப்பூ, இது கொன்றை பூ. இந்த பூக்கள் வந்து எப்போ பூக்குதுன்னு சொன்னால் ஆவணி மாதங்களில் பூக்கும். இது நிறைய மருத்துவ நிறைந்த பூ வந்து இந்த இலுப்பை பூ. அடுத்த வினாக்கில் போவோம். எமது நாட்டின் தேசிய விளையாட்டான கரப்பந்தாட்டத்தில் ஒரு அணியில் பங்கு பெற்றும் வீரர்களின் எண்ணிக்கை. எங்கள் நாட்டில் தேசிய விளையாட்டு கரப்பந்து. இந்த கரப்பந்தில் வந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க, மொத்தமாக எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 இவ்வளோ பேரும் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. மற்ற பக்கத்தில் பாருங்கள் 1 2 3 4 5 6. இந்த பக்கம் இருக்கிற 6, இந்த பக்கம் இருக்கிற 6. உங்கள்கிட்ட கேட்ட என்ன? ஒரு அணியில் பங்கு பெற்றும் வீரர்கள். அப்போ இந்த ஒரு அணியில் எத்தனை பேர் இருக்கணும்? 1 2 3 4 5 6 பேர். எத்தனை பேர் இருக்கணும்? 6 பேர். இந்த சரியான விடை 6. இந்த 7 பேர் பங்கு பெற்றும் ஒரு விளையாட்டு என்ன? கபடி, எறிபந்து. 7 பேர் பங்கு பெற்றும் விளையாட்டு கபடி, எறிபந்து. அடுத்த வினாக்குள்ள போவோம். வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை சரியாக காட்டும் ஒழுங்குமுறை. நீங்கள் வண்ணத்து பூச்சி பார்த்துருப்பீங்க என்ன? அது எங்கே முட்டை போடுவார்? இலைகளுக்கு கீழே முட்டை போடுவார் என்ன? அந்த முட்டை என்ன செய்யுது? சிறிது நாட்களால் குடம்பி. குடம்பி என்ற வடிவம் என்னது? நீங்கள் சொல்லுங்கள். மைக்கொட்டி என்று சொல்லுவீங்க. அதுதான் குடம்பி. மைக்கொட்டி அப்புறம் என்ன செய்யும்? இலைகளுக்குள்ள மூடி இலையை கூடுமாக்கி தண்டி கூட்டுக்குள்ளால வெளியே வரும். அது மேலே ஒரு மெழுகு மாதிரி ஒரு பொலித்தீன் மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே அவர் இருந்து தன் உடலை வந்து சரியாக்கி கொண்டு வெளியே கூட்டுப்புழுவாக வெளியிருப்பார். அதுக்குள்ளே அதுக்கு சிறிது காலத்துக்கு நம்ம தன் இறக்கைகள் எல்லாம் முளைத்து வெளியால் வரதான் முதிர் வண்ணம் நிறை உடலி. வண்ணத்து பூச்சிட வடிவம் எடுத்து வெளியே வர்றவ. முதலாவது முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, வண்ணத்து பூச்சி. திரும்பி முட்டை போட்டு குடம்பியாகி கூட்டுப்புழுவாகி வண்ணத்து பூச்சி. இதுதான் அதன் வாழ்க்கை வட்டம். இதுவே நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அப்போ அதில் ஒழுங்குமுறை என்ன? முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறை உடலி. சரியா? அடுத்த வினா. உணவு தயாரிப்பவர் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் அல்லாத விஷயம். அப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இவர் உணவு தயாரிப்பவர். இவர் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. இவர் ஒரு ஏப்ரன் அணிந்திருக்கிறார். கை நகங்களை சுத்தமாக கழுவி வெட்டி இருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? உணவு தயாரிப்பவர்கள் எப்படி இருக்க வேணும்? அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ ஏப்ரன் அணிந்திருக்க வேண்டுமா? ஓம். நகங்களை வெட்டி இருக்க வேணுமா? ஓம். கைகளை சுத்தமாக கழுவாதிருத்தல் அப்படி இருக்கலாமா? இல்லை. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? கைகளை சுத்தமாக கழுவாதிருத்தல். அடுத்த 35வது வினாக்கு போவோம். பின்வரும் திரவங்களுள் சர்வ கரைப்பான் என ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சர்வ கரைப்பான் என்ற பிள்ளைகள் நீங்கள் அவதானிக்கிற மூலம் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுவீங்க. உங்களோட பாடசாலையில் நீரில் கரையும் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. என்னென்ன கொண்டு வந்திருப்பீங்க? உப்பு, சீனி, கொண்டீஸ். வேறு என்ன நீங்கள் வீட்டில் சூழலில் நீங்கள் காணக்கூடியது என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெயிண்ட். உங்களோட வீட்டில் பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி கலந்து அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த பெயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? தீரைக்குள்ளே நீர் கலக்கிறோம். அப்போ நீங்கள் சூழலில் அவதானிக்கிற தீரைக்குள்ளே என்ன கலந்து அடிக்கலாம்? நீரும் கலந்து அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ பெட்ரோலில் கரையிற பொருட்கள் என்னென்ன? மண்ணெண்ணெய், தார்,
ரெஜிஃபோம், மெழுகு இவையெல்லாம் பெட்ரோலில் கரையும். வினாகிரியில் கரைகிறது வந்து துருசு. இப்போ நீங்கள் நீரில் கரைச்சி எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், உடல் ஏற்றுக்கொள்ளும். பெட்ரோலில் கரைச்சி ஏதாவது செய்வீங்களா? இல்லை. இப்போ சூழலில் நீங்கள் அவதானித்ததில் சர்வ கரைப்பான், நீங்கள் ஒரு குளிசை கரைக்கிற கூட தண்ணியில் கரைக்கலாம் என்ன. இப்போ சர்வ கரைப்பான் என்றது யார்? நீர். சரியான விடை எது? நீர். அடுத்த வினா, நடுகை குகந்த வித்து கொண்டிருக்கும் பண்புகளுள் ஒன்று அல்லாதது. இப்போ நாங்கள் பார்ப்போம் நடுகை குகந்த வித்து எப்படி இருக்கணும் பாருங்க. நல்ல பளபளன்னு மினுங்குது, எந்த விதமான காயமோ பூச்சிகள் கடிச்சோ இல்லை, நல்ல திரண்ட உருண்டையாக இருக்குது. அப்படின்னு நல்ல முதிர்ச்சி அடைந்த வித்தாக இருக்குது. இந்த முதிர்ச்சி அடையாட்டி நாங்கள் என்ன செய்யும், அது கொஞ்சம் நாள் ஈரத்தன்மையாக இருந்து என்ன செய்யும், அது பூஞ்சலம் பிடிச்சிடும். அப்போ இந்த முதிர்ச்சி அடையாமல் இருந்தால் எப்படி இருக்குது, கொஞ்ச நாள் அது வந்து காஞ்சி சோர்ந்து போய் ஒரு பூஞ்சன தன்மைக்குள்ளே உருவாகிடும். அப்போ நடுகைக்கு வந்த வித்து இப்படி இருக்க வேணும். அப்போ என்ன கேள்வி? பண்பு இல்லாதது. எப்படி இருக்கும் அது? நன்கு முதிர்ச்சி அடையாதிருத்தல். என்ன விட? நன்கு முதிர்ச்சி அடையாதிருத்தல். முதலாவது நுள்ளேடு நிரம்பி இருத்தல். சரி. பூச்சிகள் பூவண்ணா வர வேணும், பூச்சிகள் அரிக்காதிருத்தல். சரி. அப்போ நன்கு முதிர்ச்சி அடையாடி என்ன செய்யும், அது கொஞ்சம் பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி போயிடுது. அப்போ இந்த விடை முதிர்ச்சி அடையாதிருத்தல். அடுத்த வினா, வாழ்த்து அட்டைகளை பரிமாறுவதனால் நிகழும் அனுகூலமான விடயங்கள். வாழ்த்து அட்டை நாங்கள் பரிமாற என்ன நன்மை அனுகூலம் என்ன நன்மை? இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு தீபாவளி கிட்டத்தில் வந்தது, நான் தீபாவளி வாழ்த்தொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, அந்த ஃபோனில் மெசேஜ் வந்து உங்களை தீபாவளி வாழ்த்துக்கள்ண்டு இப்போ பார்த்து என்ன செய்திருப்பீங்க, சந்தோஷம் அடைந்திருப்பீங்க. என்ன செய்திருப்பீங்க? சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாரும் போடுறது இன்னும் அவனுக்கு நீங்கள் போடணுமென்ற ஒரு எண்ணம் வரும், நீங்களும் அவனுக்கு போட்டிருப்பீங்க. அப்போ அந்த நட்பு என்ன செய்யுது, இன்னும் கூட உருவாக்குது. அப்போ நீங்கள் வாழ்த்தாட்டி அனுப்புறதால என்ன நடக்க போகுது, இப்போ நாங்கள் புத்தாண்டு வாழ்த்து அனுப்ப போகிறோம், ஏன்னா அனுப்பினா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மகிழ்ச்சி குறைவடையும். நீங்கள் நியூ இயர் கார்டு அனுப்பினா யாரும் கவலையாக இருப்பாங்களா? இல்லைன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. நம்பிக்கை கட்டி எழுப்பப்படல். நம்பிக்கை என்ன? எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், எனக்கு ஒரு உறவினர் இருக்கிறார், எனக்கு ஒரு மாமா இருக்கிறார், எனக்கு ஒரு அக்கா இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நட்பு பாதிக்கப்படும். நாங்கள் யாருக்காவது கார்டு அனுப்பினா சிச்சி நீ எனக்கு நண்பன் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவோம்னு சொல்லுவோமா? இல்லைன்னு. அப்போ அது வந்து தவறான விடை. அப்போ என்ன செய்யும் எங்களுக்கு? இதில் அனுகூலமான விடை என்ன? நம்பிக்கை கட்டி எழுப்பப்படல். அடுத்தது பார்க்க போகிறோம். வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பதனால் கிடைக்கும் நன்மை அல்லாதது. நன்மை இல்லை. இப்போ நாங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா என்ன நடக்க போகுது பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வீடை துப்புரவு செய்கிறாங்க. அப்போ இதால் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வேலை செய்யும்போது ஒருவருக்கு ஒருவர் உள்ள அன்பு வரும். என்ன எல்லோரும் நான் இது இந்த வீடு நான் சுத்தமாக வச்சுருக்கணும்னு எல்லோரும் நினைச்சாத்தான் வந்து எங்களுக்கு வந்து எல்லோரும் கூட்டுறவாக ஒற்றுமையாக வேலை செய்யலாம். அப்படின்னு சுத்தமாக இல்லாமலுக்கு ஒரு ஆள் தனியாக வேலை செய்கிறதால இப்போ என்ன செய்யும், சுத்தமாக இருக்கிற வீட்டில் வந்து கிருமிகள் தொற்று ஏற்படாது. என்னது ஏற்படாது? கிருமி தொற்று ஏற்படாது. எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கும். அப்படின்னு சொன்னால் கேட்ட கேள்வி என்ன? நன்மை இல்லாதது. நோய் தொற்று ஏற்படுமா சுத்தமாக இருந்தால்? இல்லைன்னு. மனமகிழ்ச்சி ஏற்படுமா? எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். இப்போ உங்களோட அம்மா வீடு வேலைக்கு போயிட்டு வரும்போது வீடு குப்பையாக இருந்ததுன்னா என்ன செய்வா? கோவமாக இருக்குது. அப்போ சந்தோஷம் இருக்குமா அந்த இடத்துல? இல்லை. அப்போ மனமகிழ்ச்சி ஏற்படும். சுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும்? மனமகிழ்ச்சி ஏற்படும். நேர் சிந்தனை உருவாகும். என்னவாகும்? நேர் சிந்தனை உருவாகும். அப்போ நாங்கள் நோய் தொற்று ஏற்படும். இதில் சுத்தமாக தான் நோய் தொற்று ஏற்படுமா? இல்லைன்னா நோய்கள்லேருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இது நன்மை இல்லாத ஒரு விஷயம் என்ன? நோய் தொற்று ஏற்படும். அடுத்த வினா, கட்டடங்கள் நிறைந்த அதிக மக்கள் வாழும் நகரம். நீங்கள் எங்கட திருவண்ணாமலையை பார்ப்போம். இது எங்கட திருவண்ணாமலையா? இப்படி எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? இது எங்கே காணக்கூடியதாக இருக்கும்? எங்கே கட்டடங்கள் நிறைஞ்சு நீங்கள் போயிருப்பீங்க, சுற்றுலா போயிருப்பீங்க, இல்லாட்டி உங்களோட உறவினர்களோட போயிருப்பீங்களே. இது எங்கே இந்த இடத்த கண்டிருப்பீங்க? இந்த இடத்துல எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? யாழ்ப்பாணத்தில் கண்டுறீங்களா அப்படி ஒரு இடம்? திருவண்ணாமலை, கொழும்பு இப்படி நிறைய கட்டடங்கள் உள்ள இடம் எங்கே கண்டிருப்பீங்க? மக்கள் கூடுதலாக நெருக்கமாகவும் கட்டிடங்கள் நெருக்கமாகவும் உள்ள இடம் கொழும்பு. இப்படியான கட்டிடம் எங்கே இருக்குது? கொழும்புல இருக்குது. நிறைந்த கட்டிடங்கள் உள்ள இடம் வந்துங்க கொழும்பு.
அடுத்தது பார்ப்போம். பல்லாங்குழி விளையாட்டில் ஒரு வரிசையில் காணக்கூடிய குழிகளின் எண்ணிக்கை. பல்லாங்குழி விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளையாடிருக்கீங்களா? இந்த பல்லாங்குழி பாரம்பரிய விளையாட்டு, பண்டைய காலங்கள பழைய காலத்தில் விளையாடின விளையாட்டு. இந்த விளையாட்டு இப்படித்தான் இருக்கும். ஒரு பலகையில் வந்து குழிகள் தோண்டப்பட்டிருக்கும். 2 பேர் விளையாடுவாங்க. எத்தனை பேர் விளையாடுவாங்க? 2 பேர் விளையாடுவாங்க. இங்கால ஒரு பக்கம் இங்கால ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு உரிய பக்கம் இது ஒரு ஆளுக்குரியது. எத்தனை குழி? 1 2 3 4 5 6 7. மற்றவருக்குரியது 1 2 3 4 5 6 7. அப்போ ஒரு பக்கத்தில் எத்தனை குழிகள் இருக்கும்? 7 குழிகள் இருக்கும். இந்த குழி நீங்கள் இப்போ விளையாடுறேன்னு சொன்னாலே மண்ணில் குழி கண்டு இப்படி குழி கண்டு 2 பேர் இருந்தும் விளையாடுவாங்க. இந்த பல விளையாட்டுக்கு புளியங்கொட்டையை பயன்படுத்தி, புளியம் வித்து இருக்குது தானே, அந்த வித்துக்களை பயன்படுத்தி நாங்கள் விளையாடுற விளையாட்டு. இது பாரம்பரிய விளையாட்டு. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழிகள் எண்ணிக்கை 7. அடுத்தது பார்ப்போம். மின்னேறிய குளத்தை அமைத்த மன்னன் யார்? பாப்போம். யார்? தாதுசேனன். தாதுசேனன் கட்டிய குளம் எது? கலாவாவி. என்னத்தை கட்டினவர் அவர்? கலாவாவி. மகாசேனன் இவர் வந்து அந்த காலத்தில் பிள்ளைகள் பண்டைய மன்னர்கள் குளங்கள் அமைக்கிறதுல முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் நாட்டில் பொருளாதாரம் விவசாயம். அந்த விவசாயம் எதன் மூலம் நடைபெற்றது? குளங்களை மூலம். அந்த குளங்களை மூலம் நடைபெற்றதால் அதிக குளங்களை கட்டிய மன்னன் யாருன்னு சொன்னால் அது மகாசேனன் தான். அவருடைய காலத்தில் அதிகமான குளங்கள் கட்டப்பட்டது. இதனால் இவன் ஒரு நாட்டுக்கு நன்மை செய்த அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த அரசனை தெய்வமாக நினைப்பாங்க. அப்போ இவருக்கென கோயில்களும் கட்டப்பட்டிருந்தது. மகாசேனனுக்காக கோயில்கள் கட்டப்பட்டு வழிபட்டவங்களும் இந்த மகாசேனன் கட்டிய குளம் எது? மின்னேறியா குளம். இதனால தான் அவரை என்னென்னு சொல்கிறோம்? மின்னேறியா தெய்வம் என்று சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? மின்னேறியா தெய்வம். வசவன் அவர் குளங்கள் அப்படி நிறைய குளங்கள் முதலாகவே பெரிய குளத்தை கட்டினவர் மிகப்பெரிய குளம் இல்லை, முதலாவதாக பெரிய குளத்தை கட்டியவர் வசவ மன்னன். இப்போ மகாசேனன் தான் மின்னேறியா குளத்தை கட்டினவர். இவரை மின்னேறியா தெய்வம் எனவும் போற்றுகின்றனர். சரியான விடை மகாசேனன். அடுத்த வினா. தேசிய கீதம் பாடும்போதும் தேசிய கொடி ஏற்றும் போதும் நிற்க வேண்டிய முறை. நீங்கள் பாடசாலையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் தேசிய கொடி ஏற்றும் போது எப்படி நிற்பீங்க? பிள்ளைகள் நேராக நில்லுங்கோ, கைகளை பக்கத்தில் விடுங்கோ, காலை வீயா வச்சுக்கொள்ளுங்கோ, அப்படி ஒவ்வொரு ஸ்வரம் சொல்லுவாங்க. அதுக்கு பொதுவான ஒரு சொல் பாருங்க. இந்த தேசிய கீதம் பாடுறாங்க இல்லைங்க, சுதந்திர தினத்தின் போது பாடப்பட்ட ஒரு பகுதி இது. பாருங்க எப்படி நிற்கிறாங்க எல்லாரும். இது சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னா கவனமாக நிற்றல். கவனமாக நிற்றலுக்குள்ள இந்த எல்லா விடயமும் அடங்கும். அப்போ சரியான விடை என்ன? கவனமாக நிற்றல். நீண்ட காலம் வாடாதிருக்கும் பூ. பாப்பா இந்த பூக்கள் என்னென்ன பூ? செவ்வரத்தை பூ. கண்டுறீங்களா செவ்வரத்தை பூ? இதுதான் செவ்வரத்தம் பூ. இது என்ன? காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்துடுவேன். இவர் வாடிடுவேர் இந்த பூ. மல்லிகை பூ. இதான் மல்லிகை பூ. நள்ளிரவில் பூக்கும், மாலையில் கீழே விழுந்துடு வாடி போயிடுவேன். வாடா மல்லிகை. பாருங்க பேரிலேயே வாடா மல்லிகை. இதுதான் வாடா மல்லிகை பூ. இந்த பூ என்ன செய்யும்? நீண்ட நாட்களாக இந்த பூ இருக்கும். இந்த பூவோட இருந்து இந்த பூவிலேருந்து தான் வித்துக்கள் உருவாகுது. இந்த பூக்கு வித்துக்களை போடுறது மூலம் நாங்கள் அதில் புதிய கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாடாத பூ எது? வாடா மல்லிகை. நீண்ட நாட்கள் வாடாது இருக்கு. அடுத்த வினாக்களை போவோம். குழுவாக ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் பிராணிகள். நீங்கள் கண்டிருப்பீங்க சூழ்நிலை கண்டதில் தேன்பூச்சி. தேன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருக்குமே, நான் குழுவாக இருப்பாங்க. அதே மாதிரி எறும்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு ஆளாக போய்கொண்டே இருப்பாங்க. காகங்கள் அவங்களும் கூட்டமாக இருப்பாங்க. இப்படி சூழலில் இருக்கிறாங்க. இதில் என்ன விட கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பின்வருவனவற்றுள் எது? தேனீக்கள், சிலந்தி. இந்த தேனீக்கள் என்ன செய்யுது? கூட்டமாக இருக்குது. ஆனால் சிலந்தி என்ன செய்யுது? தனித்து தான் அளவில் வைத்து கூட்டமாக இருக்காது. சில இதுகள் மாதிரி நிறைந்து இருக்காது. அவர் தனித்து வாழத்தான் அவர் விரும்புவார். சரியா? அடுத்து வர பார்ப்போம். தேனீக்கள், எறும்புகள். பாருங்க ஒரு சின்ன மண் உருண்டைங்க எத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. இவர் தனித்து வாழ விரும்புகிறாரா? இல்லைன்னு. இவரும் சேர்ந்து வாழ விரும்புகிற ஒரு ஆள். அடுத்தது பார்ப்போம். காகம். பாருங்க கூட்டமாக கூடி தன்னை உணவுகள் தேடி உண்கிறது. அடுத்து பார்ப்போம் பருந்து. இவர் தனித்து தான் ஒரு இறையை எடுத்துக்கொண்டு தனியை தன்னை கூட்டுக்குள்ளே போயிடுவார். அப்போ இதில் கூட்டமாக வாழ்கிறார்கள் யார் யார்? தேனி,
காகம், எறும்பு. இதில் சோடியில் பார்ப்போம். தேனீக்களும் சிலந்தி. அப்போ அதில் சிலந்தி இல்லை. தேனீக்கள், எறும்புகள் இந்த ஜோடி சரி. இதில் காகம் சரி, பருந்து பிள்ளை. அப்போ இந்த காகமும் பருந்துகள். இந்த காகம் சரியாக இருந்தாலும் பருந்து பிள்ளையல்லோ. இப்போ சரியான விட என்ன? தேனீக்கள், எறும்புகள். தேனீக்கள், எறும்புகள். அடுத்த வினா, உபகரணத்தின் பயன்பாடு. இந்த உபகரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தச்சன் பயன்படுத்தும் உபகரணங்களில் ஒன்று. தச்சன் பயன்படுத்துகிற உபகரணம் என்ன? வர வாள், சீவுளி, உளி போன்றவங்க தச்சன் பயன்படுத்துகிறேன். இந்த தச்சன் இந்த சீவுளியை எதுக்காக பயன்படுத்துகிறேன்னு பார்ப்போம். முதலாவது சொல்லிடுவாங்க, பலகையை அழுத்தமாக சீவுதல், பலகையில் அலங்காரம் இடுதல், பலகையில் குழி வெட்டுதல். இப்போ பாருங்க, இந்த உபகரணத்தை இந்த பேர் பயன்படுத்துகிறேன். வேறு எதுக்காக பயன்படுத்துகிறேன்? இதில் சொல்லப்பட்டதில் பாருங்க, அழுத்தமாக சீவுதலுக்கு பயன்படுத்துகிறேரா, அலங்காரம் இடுறதுக்கு பயன்படுத்துகிறேரா, குழி வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறேரா. இப்போ எதுக்கு? அழுத்தமாக சீவது தான் இவர் இதை பயன்படுத்துகிறார். அப்போ சரியான விட என்ன? பலகையை அழுத்தமாக சீவுதல். பலகையில் அலங்காரம் இடுறதுக்கு உளி பயன்படுத்துவாங்க, குழி வெட்டுறதுக்கு உளியும் பயன்படுத்துவாங்க, சுத்தியலும் பயன்படுத்துவாங்க. அப்போ இதுக்கு சரியான விட என்ன? பலகையை அழுத்தமாக சீவுதல். அடுத்த வினா, பின்வரும் உணவு தொகுதியில் அவரை வகையைச் சேர்ந்தவை. கத்தரி, கேரட். கத்தரி, கேரட். இது கேரட்டில் என்ன சக்தி இருக்குது? நீங்கள் இது அவதானம் தான். உங்களோட அம்மா மாதிரி சாப்பாடு இதும்போது நீங்கள் கேட்கணும், சாப்பாடில் என்னம்மா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் அவதானத்து மூலம் நீங்கள் சாப்பிட்டும் படிக்கலாம். இந்த கேரட்டில் கெரோட்டின் சக்தி இருக்குது. இது கண்ணுக்கு நல்லவன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் பெரும்புல நல்லா சாப்பிடு, கேரட் பச்சையை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதுவும் ஞாபக சக்திக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. இது இப்போ உங்களுக்கு இப்போயே தரவழிக்கிட்டு இருப்பாங்க. வெள்ளாரை ஜூஸ் எல்லாம் தரவழிக்கிட்டு இருப்பாங்க என்ன ஞாபகத்துக்காக. ஈரப்பலா கார்போஹைட்ரேட் நிறைந்த மாப்பொருள் நிறைந்த உணவு. இதில் பார்த்தீங்கன்னா பயற்றை, அவரை. இவங்க அவரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யார் இவங்க? அவரை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களில் என்ன இருக்குது? புரதச்சத்து நிறைந்து இருக்குது. புரதச்சத்து நிறைந்த உணவுகள் பயற்றை, அவரை, போஞ்சி, கடலை, கவுப்பி போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவு. இது உடல் வளர்ச்சிக்கு நல்ல. இப்போ சரியான விட என்ன? அவரை வகையை சேர்ந்தது பயற்றை, அவரை. இயற்கை விபத்துக்கள் ஒன்று அல்லாதது. இயற்கை விபத்து, செயற்கை விபத்து. இயற்கையாக இயற்கை சூழலில் மனித தலையீடு இல்லாமலுக்கு இடம்பெற இயற்கை விபத்துன்றோம். செயற்கை விபத்து என்ன? மனிதனால் ஏற்படக்கூடியது செயற்கை விபத்து. இப்போ நாங்கள் தந்திருக்காங்க மண் சரிவு. மண் சரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன? ஒரு இயற்கை நில உருவத்தில் ஏற்பட்ட ஒரு அதிர்வு காரணமாகவோ இல்லாட்டி மழை அதிகமாக பெய்வதால் அந்த நில உருவத்தில் ஏற்பட்ட இது காரணமாகவோ மண் சரிந்து விழுகிறது. இது இயற்கையா? இது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு விபத்து. அடுத்தது வீதி விபத்து. இந்த வீதி விபத்து பார்த்தீங்கன்னா இது யார் இதில் ஓட்டி போயிருந்த வாகனத்தை? மனிதன். இந்த மனிதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அப்போ இது இயற்கை விபத்தா? இது இயற்கை விபத்தா? இல்லை. இது மனிதன் தலையீடு. கேட்ட கேள்வி என்ன? இயற்கை விபத்துக்கள் ஒன்று அல்லாதது. அப்போ இது மனிதன் தலையீட்டால் ஏற்பட்டது இயற்கை விபத்து அல்ல. இது ஒரு செயற்கை விபத்து, மனிதனால் ஏற்பட்டது. அடுத்த மூன்றாவது விட வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் என்னென்னு வருது? நிறைய மழை பெய்யறதால ஏற்பட்டது. அது இயற்கையாகவே மழை பெய்யறதால பாருங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா இது மனிதன் தலையீடு இருக்கா? மனிதன் பாதிக்கப்படுகிறான், மனிதன் தலையீடு இல்லை. அப்போ வெள்ளப்பெருக்கு இயற்கை விபத்து, மண் சரிவு இயற்கை விபத்து. இயற்கை விபத்து அல்லாத ஒன்று எது? வீதி விபத்து. சரியான விட என்ன? வீதி விபத்து. அடுத்த வினா, இச்செயற்பாட்டை சிறிது நேரத்தின் பின் அவதானித்த போது தட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். இந்த தட்டத்தை பதில் தந்திருக்காங்க. என்ன தட்டம்? சூரிய ஒளி இருக்குது, உப்பு நீர் இருக்குது. சூரிய ஒளி இந்த தட்டத்துக்கு படுது. இப்போ சூரிய ஒளி நல்லா பட்டா இந்த தட்டத்துக்குள்ள என்ன செய்யும்? நீர் இருந்தால் நீரெல்லாம் காய்ந்து போயிடும். இங்கே இருக்கிறது யாரு? உப்பு நீர். இந்த நீர் காய்ந்து போனாங்க மிச்சம் என்ன இருக்க போது? உப்பு. அந்த உப்பு எப்படி இருக்கும்? துகள் துகளாக இருக்கும். நாங்கள் உப்பு நீரை கரைச்சி போட்டு நாங்கள் வச்சு பார்த்தா பாடசாலையில் இந்த பெருசோனா கட்டாயம் செய்து காட்டி இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன இருக்க போகுது? துகள் துகள்களாக உப்பு இருக்கும். இதில் தட்டம் வெறுமையாக இருந்தால் இந்த நீர் இருக்குமே இருந்தால் தட்டம் வெறுமையாக இருக்குமே. உங்களோட வீட்டில் பாத்திரங்கள் கழுவி போட்டு சூரிய வெயிலில் வைப்பாங்க, தட்டமெல்லாம் காஞ்சிருக்குமே. அப்போ அது வெறும் நீர்ன்னு சொன்னால் அங்கே தட்டம் வெறுமையாக இருந்திருக்கும். உப்பு தூள் இருக்கிறப்பல்ல நாங்கள் நீர் காஞ்ச உடனே என்ன இருக்குது? உப்பு இருக்குது. மாற்றமின்றி இருக்கும். உப்பு நீரும் இருக்குது, தட்டமும் இருக்குது. இந்த சூரிய ஒளி இல்லாமல் இருந்தால் அதில் இந்த தட்டத்துக்குள்ளே இருந்த உப்பு நீரில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. அப்போ சரியான விடை என்ன? சூரிய ஒளி இருக்குது,
அதால் உப்பு துகள்கள் காணப்படும். அடுத்த வினாக்குள்ள போவோம். பொது போக்குவரத்தாக கூறக்கூடியவை பின்வருவனவற்றுள் எது? பொது போக்குவரத்து தொடருந்து, பேருந்து, ஆகாய விமானம். பொது போக்குவரத்து என்ன? பலர் பயன்படுத்துகிற பல மக்கள் பயணம் செய்யக்கூடியது பொது போக்குவரத்து. இந்த பொது போக்குவரத்தில் அமையக்கூடியது என்ன பார்க்க போகிறோம். அடுத்ததுல தொடருந்து, மக்களுந்து, ஆகாய விமானம். இந்த தொடருந்துல பல மக்கள் பயணிக்கிறாங்க, தங்களோட பணத்தை கொடுத்து நிறைய பேர் போகலாம். பேருந்துல தங்களோட சொந்த பணத்தை கொடுத்து நிறைய பேர் போகலாம். ஆகாய விமானத்துல நிறைய பேர் போகலாம். இதுல போறவங்களுக்கு எத்தனை பேர் போனாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லை. தொடர்பு இருந்தாலும் போகலாம், தொடர்பு இல்லாதவர்களும் இந்த உலகத்துலேயும் போகலாம். இங்கே பாருங்க, தொடருந்து, மகளுந்து, ஆகாய விமானம். இந்த மகளுந்துன்றது கார். இந்த காரில் எத்தனை பேரும் போக முடியாது. ஆனால் என்ன நடக்கும்? அந்த குடும்ப உறுப்பினரோ அந்த ஒரு தனிநபர் மட்டும்தான் அதில் போக முடியும். அப்போ இதில் இதில் மகளுந்து இருக்கிறதால இது பொது போக்குவரத்தாக அமைய முடியாது. இதில் பார்ப்போம், உந்துருளி, சிற்றூர்லி. இதுவும் தனிநபர் சிலர் தான் பயணிக்க முடியும், இதில் பலர் பயணிக்க முடியாது. அதால் இதில் இந்த விட பிழையாக இருக்குது. அப்போ இதில் எல்லாமே சரியாக இருக்கிறது யார்? இவங்க தான். தொடருந்து, பேருந்து, ஆகாய விமானம். சரியான விட என்ன? தொடருந்து, பேருந்து, ஆகாய விமானம். அடுத்த வினா, இந்த உரு என்னத்தை குறிக்குது? இக்குறியீடு உணர்த்துவது என்னது? இந்த குறியீடு எதை உணர்த்துது? சிறுவர்கள் கடக்கும் இடம். இதுதான் சிறுவர்கள் கடக்கும் இடம். அடுத்தது பார்ப்போம், பாதசாரிகள் கடவை. அது எப்படி இருக்குமென்னு பார்ப்போமா? இது பாதசாரிகள் கடவை. அடுத்தது பார்ப்போம், முன்னாள் சிறுவர் கடவை. எப்படி இருக்குமென்னு பார்ப்போம். இவர் தான் முன்னாள் சிறுவர் கடவை. அப்போ சரியான விடை எது? முன்னாள் சிறுவர் கடவை. சரியா பிள்ளையே? அடுத்ததுக்கு போவோம். இயற்கை பசலைகளில் ஒன்றாக கருத முடியாதது. இயற்கை பசலை, செயற்கை பசலை. இயற்கை பசலை இயற்கையாகவே எங்களோட சூழலில் இருக்கிற விலங்குகள், கழிவுகள், இலைச்சறுக்குகள், உணவு கழிவுகள், இதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்வது இயற்கை பசலை என்று சொல்லுவோம். செயற்கை பசலை என்று சொன்னால் விஞ்ஞான ரீதியில் விஞ்ஞானத்துடன் தொடர்பட்டதாக இருக்கும், அது செயற்கை பசலை. அதில் பார்ப்போம். இப்போ என்ன தந்திருக்காங்க? கூட்டரு. இந்த கூட்டரு எப்படி இருக்கும்? விலங்குகளின் கழிவுகள், இலைச்சறுகுகள், உணவு கழிவுகள், இவங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி செய்கிறது கூட்டரு. யூரியான்றது என்னது? விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது யூரியா. ஆட்டரு, ஆட்டிட மலம், ஆட்டரு என்று சொல்லுவோம். இதில் சரியான விட என்ன? இயற்கை பசலையாக கருத முடியாதது யாரு? யூரியா. பின்வரும் எச்சேற்பாட்டில் மின்குமிழ் ஒளிரும். மின்குமிழ் ஒன்று ஒளிர்றதுக்கு பிள்ளைகள் பாருங்கள், இதில் தந்திருக்காங்க 3 உருவங்கள். இந்த 3 உருவத்தில் பாருங்கள், ஒரு மின்கலத்தில் நேர் இருக்குது, இது ஒரு மின்கலம். இதில் நேர்முனை, இது மறைமுனை, இது சரியா? இந்த மின்கலம் இதில் பார்த்தா 2 மின்கலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இங்கே 2 மின்கலம் எப்படி இருக்குது? ஒன்றோட நேரோட இந்த மறை தொடர்பட்டிருக்கு, தொட்டிருக்கு. இந்த நேர் இங்கே இருக்குது, இந்த மறை இங்கே நேர் இருக்குது, இங்கே மறை. இப்போ நேரும் மறையும் தொடப்பட்டு இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்க? ஒரு மின் குமிழ் ஒன்றை பொறுத்துறாங்க. இந்த மின் குமிழை பொருத்தினா வந்துருமா? இதுக்காக மின் கடத்தி ஒன்று வேணுமே. இதுதான் வயர்ன்றேன். இந்த மின் கடத்தி வேணும். இந்த மின் கடத்தியை பொருத்தி விட்டால் இந்த மின் குமிழ் என்ன செய்ய வேணும்? ஒளிர வேணும். என்ன செய்ய வேணும்? ஒளிர வேண்டும். அப்போ மின்குமிழ் ஒன்று ஒளிரதுக்கு மின்கலம் இருக்குது, மின்குமிழ் இருக்குது, மின் கடத்தி இருக்குது. எப்படி நாங்கள் முனையை வச்சுக்கொள்ள வேணும்? நேர் மறை என்று நாங்கள் மின்கலத்தை தொடுக்க வேணும். இந்த மின்குமிழ் இந்த மின்கலத்தில் இந்த கீழே இந்த உலோக பகுதி இதோட பொருந்திருக்க வேணும். இந்த மின் கடத்தி மின்குமிழ் இருக்கிற உலோக பகுதியோட சுற்றப்பட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மறை நேர் இங்கே மின்கலம் மின்குமிழ் தொடுக்கப்பட்ட முறை சரி. இதில் பார்த்தீங்கன்னா நேர் மறை நேர் மறையும் தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது தவறான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா மறை நேர் மறை நேரும் தான் தொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் சரியான விடை எது? இந்த மறை நேர் என்ற இவர் தான் சரியான விடை. அடுத்த வினா, பந்தொன்றை உயரமான இடத்திலிருந்து உருட்டி விட்ட போது எத்தரையில் பந்து வேகமாக உருண்டிருக்கும்?
பார்த்தீங்கன்னு சொன்னால் பரல் தரை, சீமந்து தரை, பூத்தரை. நீங்கள் பாடசாலையில் வந்து இந்த தரைகளை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. என்ன இந்த தரைகளை வந்து பரல் தரை எப்படி இருக்குது? கற்கள் நிறைந்ததாக இருக்குது. சீமந்து தரை பாருங்கள் இப்படி இருக்குது. புத்தரை புட்கள் வளரப்பட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பந்தை நாங்கள் உருட்டி விடும்போது இந்த பரல்கள் கற்களுக்குள்ள என்ன செய்யுமாக தடைப்பட்டுருவ. அப்போ அந்த வேகம் இடையே நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த தரையில் உருட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் உருண்டு போகும். இந்த புத்தரையில் புட்களுக்குள்ள அவர் அகப்பட்டுருவார். அப்போ வேகமாக கொஞ்சம் சிறிய தூரம் உருண்டு போகக்கூடியது யார்? சீமெந்து தரை. யாருவ? சீமெந்து தரை. அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். முற்காலத்திலும் தற்காலத்திலும் மனிதர்கள் உணவை நீண்ட காலம் பேணுவதற்கான காரணமாக அமையாதது பின்வருவனவற்றுள் எது? ஏன் நாங்கள் உணவை வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் சேமிக்க வேணும்? நிறைய உணவு கிடைக்கிற காலத்தில் என்ன செய்யணும்? வீணா போகக்கூடாது. என்ன அதை நாங்கள் வேற ஒரு நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லி அதை சேமிக்கிறோம். அப்போ அது வீண் விரயமாக அது தடுக்குது. அடுத்தது பாருங்கள், வருங்கால நுகர்வுக்கு பயன்படுத்த. என்ன நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி முடிஞ்சு கருவாடு. இப்போ நீங்கள் நீண்ட காலம் சேமிக்கிற உணவுகளில் வந்து தேசிக்காய், கருவாடு, இறைச்சி போன்றவை வந்து முக்கிய இடத்தை பெறுகுது. தேசிக்காய் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஊறுகாயாக பயன்படுத்துகிறோம். மீன் என்ன செய்கிறோம்? நிறைய மீன் கிடைச்சி அப்படியே சமைச்சு சாப்பிட்றோம். இல்லைன்னா மீனவர்கள் என்ன செய்கிறாங்க? அதை கருவாடு போடுறாங்க, மாசி ஆக்குறாங்க. அப்போ அது என்ன, நான் நீண்ட காலத்துக்கு பிறகு அது ஒரு 2-3 நாள் ஒரு வருஷத்துக்கு பிறகும் அந்த கருவாடை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உணவு விரயமாக இந்த மீன் வந்து எங்களை விருப்பம் என்ன, அந்த மீன் போட்டுச்சு வேணாம்னு விட்டுருவோமா? அதில் விருப்பம் இருக்கிறனால நாங்கள் அதை சேமிக்கன்னு நினைக்கிறோம். இப்போ விருப்பம் இல்லாத ஒரு உணவாக இருந்தால் நாங்கள் சேமிப்போமா? இல்லை, எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் விட்டுருவோம். என்ன அப்போ இந்த உணவை நாங்கள் நீண்ட காலம் சேமிக்கிறதுக்கான காரணம் என்ன? உணவு விரயமாகவே தடுக்கிறது. ரெண்டாவது, வருங்காலத்து நுகர்வுக்கு பயன்படுத்துறது. இதில் பொருத்தமில்லாத என்ன, அமையாதது என்ன? விருப்பமற்ற உணவாக இருக்குது. நாங்கள் விருப்பமில்லாத உணவை நீண்ட காலம் சேமிப்போமா? இல்லை. அப்போ சரியான விடை விருப்பமற்ற உணவாக இருத்தல். அடுத்த வினா, பாதசாரிகள் வீதியை கடக்கும் போது கவனிக்க வேண்டிய விடயம். தனக்கு கடக்க பொருத்தமான சந்தர்ப்பம் கிடைத்த பின்னர் இயலுமானவரை விரைவில் வீதியை கடத்த. பாதசாரியை வீதியை கடக்கிறது எதால்? வெள்ளக்கோட்டால் கடப்பாங்க. என்ன வெள்ளக்கோட்டில் கடக்கும்போது முதல்ல வலது பக்கம், இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம் பார்ப்போம். வாகனங்கள் வராத போது விரைவாக நாங்கள் வீதியை கடக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம், மற்றொருவருடன் நட்புறவாக உரையாடி கொண்டு வீதியை கடத்தல். நீங்கள் பாடசாலையில் படிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, நான் நண்பர்களோட கருத்து கொண்டு வீதியை கடக்கக்கூடாது, வீதியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விடை வந்து பொருத்தம் இல்லை. மூன்றாவது விடை, தொலைபேசியில் அவசர அழைப்புகளை மேற்கொண்டவாறு வீதியை கடத்தல். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் தொலைபேசியை கழித்து கொண்டு டக்குன்னு நாங்கள் வீதியை கடக்கக்கூடாது. அப்போ சரியான விடை என்ன? தனக்கு கடக்க பொருத்தமான சந்தர்ப்பம் கிடைத்த பின்னர் இயலுமானவரை விரைவில் வீதியை கடத்தல். அடுத்த வினா, மலைவீழ்ச்சியை அளக்க பயன்படும் அலகு. மலைவீழ்ச்சி அளக்கிறதுக்கு போட்டுருவாங்க மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிலிட்டர். எங்களுக்கு முதல்ல மலைவீழ்ச்சி அளக்கிற அலகு அந்த கருவியை பாமை. இவர் தான் மலைமானி. இந்த மலைமானி என்ன செய்வாங்க? எப்படி அளக்குறேன்னு சொன்னால் வெளியான இடத்துல கொண்டு இந்த மழை பெய்கிற காலத்தில் வச்சுருவாங்க. வச்ச உடனே என்ன செய்யும்? அந்த மழை நீர் வந்து இந்த புனலுக்குள்ளால் வந்துடுவேறு இங்கே. அப்போ மழை விட்ட பிறகு இந்த இதில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்றதை கொண்டு இந்த குழாய்க்குள்ளே, இந்த பரிசோதனை குழாய் அளவுச்சாடிக்குள்ளே விடுவாங்க. இந்த அளவுச்சாடிகளை விடும்போது இந்த 10, 20ன்றதை காட்டுறது இந்த சிறிய அளவு தூரம், சிறிய உயரத்தை வந்து காட்டுறது மில்லிமீட்டர். அப்போ சிறிய அளவுகளை அளக்கிறது மில்லிமீட்டர், இதை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், அதை விட கொஞ்சம் பெருசு மீட்டர், அதுக்கு பிறகு கிலோமீட்டர், அப்படி வந்து பெரிய பெரிய தூரங்களை அளக்கிறதுக்கு மாறும். நாங்கள் இப்போ சிறிய அளவு தானே, சிறிய தூரம் தானே, இந்த சிறிய உயரத்தை அளக்கிறது யார்? மில்லிமீட்டர். இப்போ சரியான விடை மில்லிமீட்டர். 57வது வினா, பின்வரும் தொடர்பாடல் சாதனங்களுள் கற்புல செவிப்புல தொடர்பாடல் சாதனங்கள் எவை? கற்புல செவிப்புலன்னா என்ன? கற்புலன்னா கண்ணால் பார்க்கிறது, செவிப்புலன்னா காதால் கேட்கிறது. இப்போ கண்ணால் பார்த்து செய்திகளை அறிகிறது, காதால் பார்த்து செய்திகளை அறிகிறது. ரெண்டும் உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. முதலாவது தொலைக்காட்சி வானொலி. இந்த தொலைக்காட்சி வானொலி, இந்த தொலைக்காட்சியில் வந்து கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம்.
கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். வானொலியில் வந்து காதால மட்டும்தான் கேட்கலாம். அப்போ இதில் ஒன்று சரி ஒன்று பிள்ளை. ரெண்டாவது பார்ப்போம், தொலைக்காட்சி மேடை நாடகம். இது கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்கலாம். மேடை நாடகம் நீங்கள் பாடசாலைகளில் வந்து பார்த்துருப்பீங்க, பிள்ளைகள் ட்ராமாவில் ஸ்டேஜில் செய்வாங்க. அது கண்ணாலையும் பார்க்குறோம், காதாலையும் கேட்குறோம். அப்போ சரியான விடை எது? தொலைக்காட்சி மேடை நாடகம். மூன்றாவது விடைய பாருங்க, கணினி. இதில் கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். அதோட வந்த விடை செய்தி பத்திரிகை. செய்திகளை அறிந்து கொள்ளலாம் எதால? கண்ணால் மட்டும். அப்போ இதில் வந்து இவர் சரியாக இருந்தாலும் இவர் பிள்ளை. அப்போ ரெண்டும் சரியாக இருக்கிற விடை தொலைக்காட்சி மேடை நாடகம். அடுத்த வினா, செய்திகளை பயன்படுத்தி செய்தி பரிமாற்றங்களை செய்ய முடியும் என்னும் கருத்தை வெளியிட்டதன் மூலம் பிரபலமடைந்த விஞ்ஞானி. பாப்போம் யாராக்கள். கலாநிதி ஆனந்த குமார சுவாமி. இந்த கலாநிதி ஆனந்த குமார சுவாமி எங்கே பிறந்தவர்? இல்லைங்களா, கொழும்பில் பிறந்தவர். இவர் வந்து கலை கலாச்சாரங்க பண்பாடு எங்களோட கீழைத்தேச நாட்டின் கலை கலாச்சார பண்பாடுகளை உலகுக்கு வெளிக்கொண்டு வரணும் என்று நிறைய முயற்சிகள் செய்தவர். கலாநிதி டிபி ஜாயா. இந்த ஜாயா என்றவர் வந்து கண்டியில் பிறந்தவர். தன்னோட பட்டப்படிப்பை வந்து லண்டனில் முடித்தவர். இவர் ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றினார். அவர் வந்து அரசியலில் இறங்கி கதை எழுத்தாளராக இவர் வந்து இருந்தவர். ஆதர் சி கிளார்க். இவர் வந்து ஒரு விஞ்ஞானி. இவர் வந்து செய்திகளை அறிகிற எப்படி என்ற முறைகளை பற்றி ஆய்வுகள் செய்தவர். அப்போ செய்மதிகளை பயன்படுத்தி செய்திகளை பரிமாற்றங்களை செய்ய முடியும் என்னும் கருத்தை வெளியிட்டவர் வந்து ஆதர் சி கிளார்க். அடுத்த வினா, வளிமண்டலவியல் திணைக்களம் ஏற்படவிருக்கும் சூறாவளியால் கரையோர பிரதேசங்கள் பாதிப்படையலாம் என எதிர்வு கூறியது. இக்கூற்றில் பாதிப்படையக்கூடிய மாவட்டமாக அமையக்கூடியது. பாருங்க, கரையோர பிரதேசம். கரையோர பிரதேசம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரையோரத்தில் இருக்கிற மாவட்டங்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பாப்போம் தந்துடுவாங்க, கண்டி, மட்டக்களப்பு, பாதுளை. இதில் யார் கரையோரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுதான் விடை. இப்போ பாப்போம், இந்த இலங்கையில் யார் யார் கரையோரத்தில் இருக்கிறாங்க பாருங்க. இந்த கடலுக்கு அண்மையில் இருக்கிறவங்கலாம் கரையோர பிரதேசம். திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாத்தோட்டை, காலி, கல்துறை, கம்பகா, புத்தளம், மன்னர் இவங்கெல்லாம் கரையோரத்தை அண்டிய பிரதேசங்கள் மாவட்டங்கள். இந்த கண்டியும் பதுளையும் எங்கே இருக்கிறாங்க? மத்திய மலைநாட்டில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? மத்திய மலைநாட்டில் இருக்கிறாங்க. அதால அப்போ இவங்க மத்திய மலைநாட்டில் இருக்கிறாங்க. கரையோரத்தில் இருக்கிறது மட்டக்களப்பு. சரியான விடை என்ன? மட்டக்களப்பு. அடுத்த வினா, இறுதி வினா, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். வாக்கியம் எழுதுறதுன்னு இந்த உங்களோட வினாத்தாலேயே 6 புள்ளிக்குரிய வினா இதுதான். இந்த வரப்பட்ட வாக்கியம் என்னத்தை பற்றி இருக்கு? நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். எப்படி எழுதட்டா? 5 சொற்களுக்கு குறையாத 3 வாக்கியங்கள் எழுதுக. எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருத்தல் வேண்டும். 3 வாக்கியம். என்னது தலைப்பு? நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் 5 சொற்களுக்கு குறையாமல் நீங்கள் 5 சொல் எழுதக்கூடாது. 6 சொற்கள், 7 சொற்கள், 10 சொற்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 10 சொல்லுக்கு மேலே போனால் அது ஒரு சிறிய பந்தியாக போயிடும். அப்போ நாங்கள் 6 சொல், 7 சொல், 10 சொற்களுக்கு உரியதாக இருந்தால் அது வந்து சரியாக அமையும். இப்போ நாங்கள் ஒரு வாக்கியம் ஒன்று எழுத முன்னே எங்களுக்கு அந்த தலைப்பில் கேள்வி கேட்போம். கேள்வியை கேட்டு தார விடையை வச்சு தான் நாங்கள் வாக்கியம் அமைக்க போகிறோம். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். இதில் என்ன கேள்வி கேட்கலாம்? ஏன் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்? யாருக்காக நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்? எதற்காக நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்? எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு இப்போ விட விளங்கியிருக்குமெண்டா எழுதலாம். டீச்சர் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதன் போலவும் எழுதலாம். இதை விட நீங்கள் வேறு எழுதி உங்களோட ஆசிரியர் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சில உதாரணங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் நீர் இன்றியமையாத இயற்கை வளமாகும். எமது அடிப்படை தேவைகளுக்கு நீரை பயன்படுத்தும் போது சிக்கனமாக பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்த வேணும்? சிக்கனமாக. என்னென்ன தேவைக்கு? எங்களோட அடிப்படை தேவைக்கு பயன்படுத்துகிற நீரை எப்படி பயன்படுத்த வேணும்? சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த எங்கே நாங்கள் அதிகமாக
எங்களோட நீரை வீழ்நிலையம் செய்கிறோம்டா வீட்டிலையும் பாடசாலையிலையும் பொது இடங்கள்லையும் எப்படி தண்ணியை குடிச்சிட்டு டக்குன்னு ஓடுறேன் வெள்ளை அடிச்சிட்டு ஓடி இருக்கல தண்ணி வடியும். அப்போ அந்த இடத்துல வந்து நீர் வீணாகுது. அப்போ நாங்கள் அதை தடுக்கக்கூடிய நீர் வந்து சரியான எதிர்காலத்தில் வந்து சேமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் விட்டு வச்சுட்டு போக வேணும். அப்போ நாங்கள் இதை டக்குன்னு மூடிட்டு போகலாம், உருக்கி மூடிட்டு போக வேணும். அடுத்தது பார்ப்போம். தேவைக்கு அதிகமாகவும் அனாவசியமாகவும் நீர் அலங்காரங்களுக்கு பயன்படுத்துவதனை நிறுத்துதல். அலங்காரங்களுக்கு அப்படியே நீங்கள் இந்த விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணிகளை கலராக எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய விசிறி அடிப்பாங்களே, அப்படியான இடங்களுக்கெல்லாம் இந்த குடிநீர் நல்ல நீரை வந்து பயன்படுத்தினால வந்து அது வந்து வீண் விரயம் ஆகுது. அடுத்த எதிர்கால சந்ததியினரும் வாழ்வதற்கு நீரை சேமிப்போம் என்று சொல்லி இப்படியான வாக்கியங்களும் நாங்கள் எழுதலாம். இதை விட நீங்கள் வேறு வாக்கியங்கள் எழுதினா ஒரு டீச்சர் ஆலோசனையை கேட்டு திருத்தி கொள்ளும். சரியா பிள்ளைகள்? நன்றி.